ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2. இது வந்து பிளாக் கலர் ஸ்மோக்கி கிறிஸ்டல், இது அமெர்திஸ்ட் கிறிஸ்டல். ஓகேவா? எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் மனதில் உங்களோட கேள்விகள் என்னவோ அதை மனதில் நிறுத்திக்கோங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு, அதுக்கான என்ன ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, எதுக்கு அந்த பதில் வந்தது, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மாதிரி அந்த கைடன்ஸை கொடுக்குறாரு, என்ன பதில் வச்சிருக்காருன்னு. ஏஞ்சல் கிட்ட நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க ப்ரேயர் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளஸ்ஸிங்க. இப்போ ரீடிங்குள்ள போகலாமா? இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களோட கேள்வி என்ன, அதுக்கான ஆன்சர் சஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்த பிளாக் கிறிஸ்டல் ஸ்மோக்கி கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்க போகுது. ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எஸ், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நபர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நபர் பார்க்குறீங்க. ஓகேவா? இது ஏன் நீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருந்து கூட உங்களுக்கும் உங்க நபருக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அது ஒரு கர்மாவோட ஒரு விஷயம்தான். ஒரு கார்மிக் சிச்சுவேஷன் காரணமாக தான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. 2வது, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ இந்த உறவு வந்தா திரும்ப ஏத்துக்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்காக இந்த கேள்வி கூட நீங்க வச்சிருக்கலாம், ஏத்துக்கலாமா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து பாசிட்டிவா தான் ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து மேபி மாதிரி வருது. ஓகேவா? மேபி அது ஏன்னா உங்ககிட்ட நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இதை ஏத்துக்கிட்டு நான் எப்படி வாழ்றது, நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால அந்த கேள்விகள் இருக்கு. டிவைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான நீங்க கேட்கிற அந்த ரீயூனியன் கிடைக்கும். உங்க நபர் உங்ககிட்ட வந்து பேசலாம், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தரலாம். ஆனா டிசைட் பண்ற அத்தாரிட்டி நீங்க தான். உனக்கு வேணுமா வேணாங்கிறது நீ தான் டிசைட் பண்ணணும். உங்க கண்ணு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ஃபுட்ல உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். இந்த வழியில போனா அதே மாதிரி 2 பாதைகள் இருக்கு. ஒரு பாதையில போனா சேஃபா போய் சேர்ந்துடலாம். இன்னொரு பாதையில போனா அந்த பாதை ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதை ஆல்ரெடி நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க சூஸ் பண்ண வேண்டாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன கேட்குறியோ அது வந்து டிவைன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஓகேவா? நீங்க கம்யூனிகேஷன் வேணும்னு கேட்டா கம்யூனிகேஷன் வரும். சில பேர் வந்து ஃபேக்கான மனிதர்கள், எஸ், நிறைய ஏமாத்திருப்பாங்க. உங்க நபர் உங்களை ரொம்ப லாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏமாத்திருப்பாங்க. இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு சிலர் வந்து நீங்க வந்து இந்த லைஃபை சூஸ் பண்ணணுமா வேணாமா, நீங்க ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. சூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க. உங்களை யாரும் தடுக்கல. நீங்களா ஒரு இல்யூஷனை உங்களுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. இது செஞ்சா இப்படி ஆயிடுமோ, அதை செஞ்சா அப்படி ஆயிடுமோ, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான சரியான நியாய தீர்ப்பு, நியாயம் கிடைக்கும். ஆனா முடிவு பண்றது நீங்க தான். 2 பேருக்கு நடுவுல கொஞ்சம் ஈகோவும் இருக்கும் அதிகமா. உங்க நபரும் பயங்கர கோபம், ரொம்ப சண்டை போடக்கூடிய பர்சன். உங்களுக்கும் சில நேரத்துல நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கீங்க, விட்டு கொடுக்காம. இதுதான் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு விஷயமா சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வேற டெப்தா தெரியணும், இன்னும் நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். முடிவெடுக்க தெரியாம கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கான ஆன்சரை கொடுத்துட்டாரு, உங்களுக்கான அந்த கைடன்ஸையும் கொடுத்துட்டாரு. ஓகேவா? இப்போ நீங்க தான் முடிவு எடுக்கணும் சொல்லுங்களே. இதுல இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்க வந்து ஒரு புரிதலோட என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ பைல் 2 அமெர்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு, நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன, நீங்க மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 2 சூஸ் பண்ணவங்க எஸ், நியூ பிகினிங்ஸ்
கேட்குறீங்க. நிறைய பேர் நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க. ஒரு சிலர் ரீயூனியன் ரீயூனியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஹீலிங் ட்ரீட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த நபர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடந்துட்டுருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இனிஷியேஷன் இருக்குது, தீக்ஷை கிளாஸஸ் அவைலபிள், பிளாக் மேஜிக் மாதிரி கர்மா கிளன்சிங், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கு இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி வந்து கட்டுக்கள் உடையும் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண். ரீயூனியன் நடக்கும். சன்கார்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நீங்கள் கேட்ட மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு ரீயூனியன் பாசிபிள், பட் ஆனால் இமீடியட்டா இல்லை, கொஞ்ச நாள் ஆகும். இது பார்க்கறதுல நீங்க ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில இருக்கிறீங்க. அது மாதிரி உங்க நபர் அந்த ஒரு சொசைட்டில ஒரு நல்ல பேர் புகழோட இருப்பாங்க. செல்வ வளம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். ஆனா வந்து ரீயூனியன் பண்றதுல கொஞ்சம் தடை, கொஞ்சம் டைம் ஆகும். 6 மாசத்துலேருந்து 1 இயர் ஆகும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இதுக்காக நிறைய நீங்க வந்து முயற்சி பண்றீங்க. சில பேருக்கு வந்து இது ஒரு கர்மாவின் பாதிப்பு, இல்லைன்னா வந்து பிளாக் மேஜிக் இருக்கு. பிளாக் மேஜிக்கோட காரணமா தான் சில பேர் வந்து நல்ல வெல் செட்டில்டு ஆயிருப்பாங்க. சில ஃபீமேல் எனர்ஜி இந்த பிளாக் மேஜிக்கு காரணமா இருப்பாங்க. ஏன் இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது? அது உங்க குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் ஆர் மேல் 2 பேருமே சேர்ந்து இந்த பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. அதோட பலனாக தான், அதோட விஷயமா தான் உங்களுக்கு நிறைய பேர்டனிங். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் இந்த உறவை வந்து சேர்க்க முடியல. சில பேருக்கு ரீயூனியன் வந்து பாசிபிளாக இல்லாமல் போகுது. ரீயூனியன் பண்ணணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க இல்லையா? சில மேரேஜ் ஆன பீப்புள். உங்களுக்கு அதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்லிட்டாங்க. பிளாக் மேஜிக்கோட அழுத்தம் இருக்குது. அது ஒரு ரொம்ப வெல் செட்டில்டான ஒரு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நல்லா அவங்க வந்து லக்ஸரியஸாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, வசதி வாய்ப்புகளோட. அவங்களோட ஒரு மெயில் எனர்ஜியும் இருக்கு. 2-3 பேர் சேர்ந்த மாதிரி இருக்குப்பா. ஒரு 3 பீப்புள்ஸ் சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு சில பேர் வந்து இதன் காரணமா கூட பிரிஞ்சு இன்னொரு லைஃப் போகணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க. நீங்க செகண்ட் லைஃப் போனாலும் அதுவும் இதே மாதிரி ஒரு ட்ராஜடியை கொடுக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பி கேர்ஃபுல். ஏன்னா உங்ககிட்ட சில குவாலிட்டிஸ், உங்களோட அந்த கோபதாபங்கள், உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, என்ன நடக்குமோ. ஆனா உங்க லைஃப் நல்லா தான் இருக்கு. சில பேருக்கு ரொம்ப ஓவர் திங்கிங், அதெல்லாம் வந்து உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு காரணமா இருக்கும் ஒரு சிலருக்கு. அதனால நீங்க வேற ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. புது லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கீங்க. இது ஒரு சிலர். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உங்க நபர் கூட நீங்க இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல லைஃப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்க நமக்காக தான் ஏஞ்சல் வந்து அனுப்பியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும், சடனா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து, ஒரு சண்டை சச்சரவு நடந்து விலகி இருப்பீங்க. இது ஒரு சிலருக்குப்பா. இது செகண்ட், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு நீங்க அங்கேருந்து பிரேக் ஆயிட்டு திரும்ப நீங்க வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்கன்னு நினச்சி அவங்களோட நீங்க உங்க லைஃப்பை வந்து இணைக்கும் பொழுது திரும்பவும் அதுவும் ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது மேரேஜ் கூட வந்திருக்காது ஒரு சிலருக்கு. ஓகேவா? வேற ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் கொடுக்குறாரா? இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்காப்பா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணதில் இன்னும் சில ஃபீமேல் எனர்ஜி உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் உங்களை அதாவது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்த, நம்பிக்கை கொடுத்துட்டு உங்களை ஏமாத்தின உங்களோட அந்த நபர் மேலே தான்.
அது ஒரு நபர் உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க. நான் உன்னை எல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு. பட் ஆனா அவங்க பண்ணல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப்பும் சரி இருந்திருக்காது. இப்ப செகண்ட் அமைஞ்சதும் இதே மாதிரி தான் உங்கள ஃபேக் பண்றாங்க. கொஞ்சம் கவனமா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் கையாளுங்க. ஸோ அந்த செகண்டா வந்த லைஃப் திரும்ப ரீயூனியன் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்தா கூட உங்களுக்கு அது ஃபேக்கா தான் இருக்கும். நீங்க தான் முடிவெடுக்கணும். சில பேர் வந்து கொஞ்சம் கவனமா கையாளுங்க. முடிவெடுக்கிறது உங்க கையில தான். இது 2வது சில பேர் பைல் 1 சூஸ் பண்ணவங்க கூட பைல் 2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு பைல் 1லயே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். சரியான முடிவு உங்க கையில தான் இருக்கு. சரியா? சில பேர் டாக்டர்ஸ், ஹீலர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரி ஒரு லைன்ல இருக்கிறவங்க, குருமார்கள் ஸ்தானத்துல இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கு இதுதான் அவர் கொடுக்குற கைடன்ஸ். இன்னும் இதுல ஏதாவது தெளிவு வேணும்னு நினைச்சீங்கன்னா பழைய பதிவுகள்லாம் நான் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதில் போயிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. இன்னும் டெப்தா உங்களுக்கு அதை கொடுத்துருப்பேன். இன்னும் ப்ரைவேட் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த இந்த லைஃப்ல என்ன எதனால இப்படி இருக்குங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தீர்வுகள் இருக்குன்னாலும் சொல்லுவேன். அதன்படி நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூழ்நிலை எல்லாமே மாறும். அதனால கவலைப்படாதீங்க. நல்லதே நடக்கும், நம்புங்க. ஓகே, சரி. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிடுங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. ஓகே, டிவைனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை எவ்வளவு தூரம் வழி நடத்தி இது டக்குன்னு வந்தது எனக்கு எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுட்டு ரீடிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைல் ரீடிங் போடும்போது நாங்கள் வந்து கலெக்டிவாக கொடுக்கணும்னு தான் நினச்சேன். அதாவது பைல் செலெக்ஷன் இல்லாமல் அப்படி டைரெக்டாக கொடுக்கறது ஓகேவா. ஆனால் டக்குன்னு தோணுச்சு எனக்கு 2 பைலாக வைக்கணும், எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எஸ்ஆர் நோ கொஸ்டினாக கொடுத்தேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.